राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। மகோன்னதமான ராமதாசருடைய சரித்திரம், ராம் லல்லாவுடைய ஆசீர்வாதம். ராம் லல்லான்னு ஞாபகம் வருது. தினமும் காலை 6:30 மணிக்கு தூர்தர்ஷன் நேஷனல் சேனல்ல ராம் லல்லாவினுடைய ஆரத்தி லைவ் பார்க்கலாம். சரியா? கட்டாயம் பாருங்க. நம்ம டெய்லி நம்ம வாட்ஸ்அப்லயும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நித்தியமே காத்தால 6:30 மணிக்கு உங்க வீட்டில் உக்காந்துட்டு இல்லாட்டி மொபைல்ல எங்க இருக்கீங்களோ இந்தியன் டைம் 6:30 மணிக்கு காலை காத்தால 6:30 மணிக்கு ஐஎஸ்டி ராம் லல்லாவினுடைய அழகான ஆரத்தி பார்க்கலாம். சரியா? பகவான் ரொம்ப சௌலபியம், வீடு தேடி வருகிறார். நிஜமாவே சமர்த்த ராமதாசருடைய அனுகிரகம் நமக்கு ராமனை விதவிதமாக அனுபவிக்கிற பாக்கியம் வாய்ச்சிருக்கு. சமர்த்த ராமதாசர் ரொம்ப அற்புதமான ஒரு குரு. நம்மளை அழகா உயர்த்தின்றே இருக்க. அதனாலதான் டெய்லி ஒரு கேள்வி எல்லாம் கேட்டு இருக்கோம். பல கேள்விகள். இது பூவை பத்தி கேட்டோம், அப்புறம் யோகாசனா பத்தி கேட்டோம், ராமாயணம் பத்தி கேட்டோம், பாகவதம் பத்தி கேட்டோம், நிறைய விஷயங்கள் கேட்டு இருக்கோம். பகவத்கீதையை பத்தி கேட்கிறோம், அப்புறமா கம்பராமாயணம், நிறைய விஷயங்கள். எனக்கு ஞாபகம் இல்லை. நேற்று கூட கேட்டு எத்தனை கேள்வி கேட்டிருக்கேன். சில பேர் 35னா, சில பேர் 38னா, சில பேர் 40னா, சில பேர் ரொம்ப புத்திசாலியா குருஜி சில நாள் 2-3 கேள்விலாம் கேட்டிருக்கேன் அப்படின்னுட்டா. எனிவே இதெல்லாம் ஒரு ஆனந்தம். இதெல்லாமே சமர்த்த ராமதாசருடைய சரித்திரத்துல புதுசா ஆரம்பிச்சிருக்கோம் நாம. துகாராம் மகாராஜ் சரித்திரத்துல எல்லாம் அது பண்ணதே கிடையாது. மீரா சரித்திரம், சைத்தன்ய மகாபிரபு சரித்திரம், நிறைய சரித்திரங்கள் அதெல்லாம் பண்ணதே கிடையாது. அவ்வளவு அழகான ஸ்ரீ ராம சரித்திரம், ராமதாச சரித்திரம். அதுல மெயினா அக்காபாயி, வேணாபாயி தோழிகள்னு சொல்லலாமா? குருபாயி மாதிரி குருபகன் அப்படின்னு சொல்லுவா. ஒரு குருவினுடைய சீடர்கள், சிஷ்யர்கள், அவர்கள் குருபாயி, குருபகன் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறது வழக்கம். ஸோ அந்த மாதிரி குருபகன், சத்சங்க பகன், பகன்னா சகோதரி, சத்சங்க சகோதரி. சகோதரி கொஞ்சம் ஆடா இருக்கா, சத்சங்க ஆடுன்னா கஷ்டமா இருக்கா கேட்கறதுக்கு. சத்சங்க தோழி, சத்சங்க சகி, சத் சகி அழகா இருக்குல்ல? ஆமா, சத் சகா, சத் சகி. சத்சங்கம், சத்குரு, சத் சகா, சத் சகி. நிஜமாவே நல்ல சகா, நல்ல சகி. அப்ப சத்சங்கத்துல யார் சகா? உங்க பகவானே உங்களுக்கு சகா, உங்க பகவானே உங்களுக்கு சகி, உங்க குருவே உங்களுக்கு சகா, உங்க குருவே உங்களுக்கு சகி. சத்குரு, சத்சங்க, சத்சகா, சத் சகி. அந்த மாதிரி சத் சகிகள் இவா 2 பேரும் அக்காபாயி, வேணாபாயி. 2 பேர் லைஃபும் ஆல்மோஸ்ட் சேம். இளம் வயதில்
கணவனை இழந்தவர்கள். 2 பேருக்கும் பாக்யம். சமர்த்த ராமதாசர் குரு. 2 பேருக்குமே பாக்யம். இந்த வீடு சூழ்நிலை இதை தாண்டி ராமதாசருடைய மഠங்கள்ல அவர் நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ், என்ன உயர்ந்த ஒரு ஸ்டேட்டஸை கொண்டு வந்து வச்சிருக்காரு பார்த்துக்கோங்க. சாதாரணமா இந்த மாதிரி வைதவியம் இருக்கிறவாளை எல்லாம் திரஸ்கரிச்சு ஓரத்துல தான் இருப்பா. பெருமை அவளை வீட்டு வேலைக்கு உபயோகப்படுத்திப்பா, அவளைதானே ஒழிய அதை தாண்டி அவர்களை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல வைக்கிறது அப்படின்றது அந்த காலத்து ரொம்ப பெரிய விஷயம். சமர்த்த ராமதாசர் அது ஆசையோட பண்றார், ரொம்ப மரியாதையோட அழகா பண்றார். எத்தனை ஜோர் இல்லையா, அதுதான் விசேஷம். இப்ப சமர்த்த ராமதாசர் அப்பப்ப போயிடுறார், அப்பப்ப வருவார். ஒரு சந்தர்ப்பத்துல சமர்த்த ராமதாசர் எங்கேயோ போயாச்சு. அது எப்பவுமே ரகசியத்துல தான் இருப்பார். திடீர்னு ஒரு நாள் ஒருத்தர் குதிரையில வரார். இவளுக்கு தெரியும், அவரை பார்த்திருக்காரு, அப்பப்ப வருவார். ஆனா பேரு ஊரு இதெல்லாம் பெருசா தெரியாது. வந்தார், இந்த இறங்கினார், கை காலெல்லாம் நம்பினார், சாஃபல் ராமர் கோவிலுக்குள்ள வந்தார். அக்காபாய் வேற ஏதோ வேலை பண்ணிட்டு இருந்தா, வேணாபாயி கோவில்ல இருக்கா. வேணாபாயி காலங்காத்தால 4 மணிக்கு எழுந்துருவா, இங்கெல்லாம் பெருக்கிறது எல்லாம் பண்ணுவா, போய் மாண்டு நதியில போய் குளிப்பா, அவரோட ரொட்டீன் பண்ணுவா. மெயினா நின்னுண்டு ஜபமாலைய வச்சுட்டு ஸ்ரீராம ஜெய ராம ஜய ஜய ராம ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா அப்படின்னு ஜபிச்சுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் கோவில்ல எங்கெல்லாம் முடியுமோ பார்த்து 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 தொடச்சு கிளீன் பண்ணி பளிச்சுன்னு வச்சிருப்பா. தூணா துடைப்பா. நிச்சயமாவே அந்த காலத்துல எல்லாம் கோவில்கள்ல எல்லாம் பக்தர்கள் அவ்வளவு அழகா சுத்தமா பண்ணிட்டே இருப்பா. யாராவது ஒருத்தர் சுத்தம் பண்ணிட்டே இருப்பா. முக்கியமா ஆச்சாரியர்கள், மடாதிபதிகள், அவளுடைய சிஷ்யர்கள், இவெல்லாம் ரொம்ப ஜோரா அழகா பார்த்து 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 எல்லாம் பண்ணிட்டு இருப்பார்கள். ஸோ அந்த மாதிரி வேணாபாய். அப்புறமா பிக்ஷை வாங்கிறது அதுக்கும் போவா. அதுக்கப்புறமா சமையல் பண்றது, அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை எடுத்து பண்ணுவா. இல்லை சமையல்னா ஒன்னே பெண்கள் தான் பண்ணா, அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் ரொட்டீன் எடுத்துப்பா. எல்லா வேலைகளும் எல்லாருமே பண்ணணும். இது சமர்த்த ராமதாசருடைய கட்டளை. இல்லைன்னா ஆண் என்ன பெண் என்ன, நிறைய மட்டங்கள்ல பார்த்தோம்னா ஆண்கள் தான் சமைப்பார்கள். நான் பார்த்திருக்கேன். பெண்கள் வேற வேலைகள் பண்ணுவா. எல்லாமே உண்டு. ஒரு பியூட்டிஃபுல் ஆர்கனைசேஷன். ஒரு கார்பரேட் லெவல் ஆஃப் ஆர்கனைசிங் இது நம்ம பெருசா பேசிட்டு இருக்கோம்ல, அதுல கூட பணம் கோடிக்கணக்கில் இருக்கும். ஒரு ஆசிரம்ல, ரொம்ப ப்ராப்பரா இருக்கக்கூடிய ஆசிரம்ல ரொம்ப அழகா இந்த ஆர்கனைஸ்டா எல்லா வேலையும் நடக்கும். சமர்த்த ராமதாசர் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்றார். எஸ், அந்த பர்ஃபெக்ஷன்லாம் லைஃப்ல ரொம்ப அவசியம். டிசிப்ளின். நீங்க வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா டிசிப்ளின் ரொம்ப அவசியம். இது அடுத்தவா சொல்லி இல்லை, நீங்களா உங்களுக்கு ஒரு டிசிப்ளினை கொண்டு வரணும். என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன், ஒரு ஒர்க் அவுட், ஒரு எக்ஸசைஸ் இதெல்லாம் நீங்க பண்ண ஆரம்பிச்சா டிசிப்ளின் தானா வந்துடும். அதை நான் எப்பயும் சொல்றேன், காத்தால எழுந்த உடனேயே ஏதோ ஒரு 10 நிமிஷம் ஒரு எக்ஸசைஸ், ஒரு யோகா, ஏதோ ஒன்று, ஒரு 10 மினிட்ஸ் ஏன்னா சும்மா நடங்கோ, குனிஞ்சு நிமிந்து அந்த 10 நிமிஷத்துல உங்க வாழ்க்கையில ஒன்றும் குடிமொழிக்கு போயிடாது. அது வழக்கமாகும். ஏன் நான் திரும்ப திரும்ப சொன்னேன், எல்லாருக்குமே 10 நிமிஷம் காத்தால ஒரு டார்கெட்டை பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், அது ஹோல் டே உங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும்.
ஒவ்வொரு நாளுமே நாம பலவிதமான காரியங்கள் பண்ணணும்னு எழுந்துக்கணும். ஓகே, எல்லா காரியங்களையும் உள்ளபடி பண்ணுவோம் முடிப்போம்லாம் தெரியாது. சூழ்நிலைகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். ஸோ ஏதான ஒரு காரியம் ஒழுங்கா பண்ணலைன்னா டல் ஆயிடும், ரைட்டா? அதை விட காலங்காத்தால ஒரு ஒர்க் அவுட், இல்லை ஒரு யோகா, ஒரு எக்ஸசைஸ், இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பிராணாயாமம், இல்லை ஒரு 10 நிமிஷம், நான் திரும்பி சொல்றேன், உடற்பயிற்சி ஒரு 10 to 15 மினிட்ஸ் உங்க உடம்புக்கு நீங்க கொடுத்து தான் ஆகணும். அதுக்கெல்லாம் சாக்கு போக்கு சமாதானம் ஜஸ்டிபிகேஷன் ஒன்றும் வேண்டாம். உங்க உடம்புல உங்களுக்கு அக்கறை இல்லைன்னா வேற என்னத்தான் பெருசா சாதிக்க முடியும் வாழ்க்கையில? உங்க உடம்ப எல்லாரும் கொண்டாடுவா, உங்க உடம்ப மெயின்டைன் பண்றதுக்கு யாரும் வரமாட்டா. உங்க உடம்ப யாரா மெயின்டைன் பண்ற வரக்கூடாதுன்னு எவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன். காரணம் சொல்லாதீங்க. ஊர்ல இருந்து வந்தா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு சனிக்கிழமை, இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, இன்னைக்கு தீபாவளி, ஸோ வாட்? காலங்காத்தால ஒரு எக்ஸசைஸ் பண்ணித்தான் ஆகணும். அதுல மாற்றங்களே கிடையாது. காரணங்கள் சொல்லாதீர்கள். ஸோ பண்ணியாச்சுன்னா ஹோல் டே இந்த வேலையை முடிச்சாலே உங்க மனசுல சந்தோஷம், சில நல்ல நல்ல சில கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் உண்டாகிறதுன்னு சொல்றான் நம்ம பிரெயின்ல. அது என்ன பண்ணுமே, இப்போ சொல்லல, காஃபி சாப்பிட ஃப்ரெஷ் ஆகும். அந்த மாதிரி எக்ஸசைஸ் வாக்கிங் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம்னா மார்னிங் ஃப்ரெஷ் ஆகிடும் மைண்டு. அது ஹோல் டே எனர்ஜியோட இருக்கும். சரியா? ஆனால் நீங்கள் பண்ணிட்டாங்க அதுவே குஷியாக இருக்கும். அது ஹோல் டே அது அடிக்ட் ஆகணும். நீங்கள் ஒரு எக்ஸசைஸ்க்கோ, ஒரு ஒர்க் அவுட்க்கோ, இல்லாட்டி யோகாவுக்கோ, வாக்கிங்க்கோ, எத்தையோ ஒன்று நீங்கள் அடிக்ட் ஆகணும். அதாவது அது இல்லாமல் எனக்கு இருக்க முடியாதுப்பா அப்படி இருக்கணும். போகணுமா, இன்னைக்கு என்ன காரணம் சொல்லாமல் யோசிக்கப்படாது. அந்த அளவுக்கு உங்க உடம்பு அது வேணும் 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 நச்சரிக்கணும் உங்களை. அந்த மாதிரி ஆயிடணும் ஒர்க் அவுட். அது இல்லாமல் வாழ்வது இயலாது. அப்படி சரியா? அப்ப இவ்வளவு அந்த யோகா, அந்த சூரிய நமஸ்காரம் என்னெல்லாம் உண்டோ பண்ணியாகணும். இவ்வளவு எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. ஆண்களுக்கு ஒரு விதமான எக்ஸசைஸ், பெண்களுக்கு ஒரு விதமான எக்ஸசைஸ். ஸோ இவ இருக்காங்க. அப்பதான் ஒருத்தர் வரார், உள்ள வந்தார், கை காலெல்லாம் அலமிண்டு கோவிலுக்குள்ள வந்தார். ராமராயா பார்த்தார், நல்லா நமஸ்காரம் பண்ணார், கையை கூப்பிண்டார். கொஞ்ச நேரம் அப்படியே நமஸ்காரம் பண்ணிட்டே இருந்தார். கையை கூப்பிண்டு இருந்தார். கண்கள்ல கண்ணீர் வழிய எழுந்தார். அவரை பார்த்தாலே தெரியாது, ராமராயா பார்த்துட்டேன், அப்படி சந்தோஷம். ராமதாசருடைய சிஷ்யர்ல, அதனால நல்ல புஜபல பராக்கிரமத்தோட இருக்கார். அவள் பார்க்கிறா வேணாபாயி, அவருடைய அந்த முக விலாசமே ராமராயை பார்த்து சந்தோஷம் தெரியாது. அப்ப வேணாபாயை பார்க்கிறார். ஜெய ஜெய ரகுவீர சமர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுக்கிறார். வேணாபாய் எப்படி பார்க்கிறா, அந்த லெட்டரை அவர் எதற்கே பிரிக்கிறார். அந்த லெட்டரை அவள் வாசிக்கிறார். இப்படிதான் ஆரம்பிக்கிறது. ஹரிபக்த பாராயண சகல சத்குண சம்பன்ன சிரஞ்சீவனி ஸ்ரீராம கிருபாங்கித வேணா பாயி யான்சி அகண்ட அனந்த ஆசீர்வாத. என்ன அழகு பாருங்க. ஹரிபக்த பராயண, ஹரிபக்தியில கிளச்சிருக்கிறவளே, சகல சத்குண சம்பன்ன, நல்ல சத்குணங்கள் நிரம்பினவளே, சிரஞ்சீவியானவளே, ஸ்ரீராமனுடைய கிருபைக்கு பாத்திரமானவளே, ஹே வேணாபாயி, உனக்கு அகண்ட அனந்த ஆசீர்வாத, அகண்ட எல்லையில்லாத ஆசீர்வாதம். கண்கள்லேருந்து பொல பொல பொலம் கண்ணீர்.
அப்படி ஒரு ஆசீர்வாதம் யார் பண்ண முடியும்? வேற யாரு? ரகுநாத சரணரஜ ராமதாச. கடைசியில கையெழுத்து இப்படிதான், ரகுநாத சரணரஜ ராமதாச. ரகுநாதனுடைய சரணதூளியான ராமதாசன். பியூட்டிஃபுல்ல. தொண்டரடி பொடி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ரகுநாத சரண ரஜ ராமதாச. அப்படியே உருகிறாத சமர்த்த ராமதாசர் லெட்டர் இவ்வளவு அட்ரஸ் பண்ணி வேணாபாயின்னு சொல்லி திரும்பியோட சொல்லட்டுமா? ஹரிபக்த பாராயண சகல சத்குண சம்பன்ன चिरंजीवनी श्री राम कृपांकित वेनाबाई यासी अकंठ अनंत आशीर्वाद. गुरुव पोल वाय நிறைய மனசு நிறைய ஆசீர்வாதம் பண்றதுக்கு யாரும் உண்டு? வரும் இந்த ஆசீர்வாதம் எப்ப? when you are sincere. நீங்க அந்த பக்தியோட வினயத்தோட ஸ்ரத்தையோட நம்பிக்கையோட இருக்கும்பொழுது நிஜமாவே ஆசீர்வாதம் அப்படிதான் வரும். அது ரொம்ப முக்கியம். அதாவது அந்த அன்பின் வெளிப்பாடு தானே ஆசீர்வாதம். அந்த அன்பை வாங்கிக்க கூடிய ஒரு லெவல்ல நீங்க இருக்கும் பொழுது தானா வரும். இல்ல இப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அது அவ்வளவு அழகா உங்ககிட்ட உங்க அன்புல அப்படியே மயங்கிறது, சிரிக்கிறது, அப்படியே அவங்கள பார்த்து குஷியா ஆகிறது, ஓடி வர்றதுன்னா என் செல்லக்குட்டி, என் புஜுக்குட்டி, என் செல்லம், என் வெள்ளம், என் கரும்பு, என் சக்கரை கட்டி, இப்படிதானே வரும் வார்த்தை. ஏன்னா அதனுடைய அந்த அன்பு ரிசீவ் பண்ற அந்த மெத்தடே அழகு. ஏன் குழந்தைகளை பிடிச்சிருக்கு? இட்ஸ் எவர் ரெடி டு ரிசீவ் யுவர் லவ். உங்கள் அன்பை பல விதங்களில் பல ரூபங்களில் வாங்கிக் கொள்ள அது எப்பொழுதுமே தயாரா இருக்கு. நம்ம எல்லாரும் அன்பை வாங்கிக்கிறதுக்கு பெருசா தயாரா இருக்க மாட்டேங்கிறோம். யார்கிட்ட சண்டை போடலாம், யார்கிட்ட குத்தம் கண்டிக்கலாம், யார்கிட்ட என்ன பிரச்சனை பண்ணலாம். அன்பை வாங்குவதற்கு உங்களை குரு பக்குவப்படுத்துறார். எழுதியிருக்கார் சமர்த்த ராமதாசர். இந்த மாதிரி ராமநவமி உற்சவம் நல்லபடியா நடக்கட்டும். பிக்ஷை எல்லாம் வாங்கி அழகா பண்ணுங்கோ. இந்த தடவை ராமநவமி உற்சவத்துக்கு ஆரம்பத்துல நான் இருக்க மாட்டேன். கடைசி ஒரு 2-3 நாள் நான் எப்பயாவது வருவேன். ஏன்னு கேட்டா என் குழந்தைகள் எவ்வளவு அழகா ராமநவமி உற்சவத்தை கொண்டாடுறார்கள்னு பார்க்கணுன்றதுக்காக நான் வரப்போறேன். வேணாபாய், இந்த வாட்டி இந்த ஸ்ரீராம நவமி உற்சவத்தினுடைய மேற்பார்வையும் அதையெல்லாம் அழகா பண்ண வேண்டியதும் உன் பொறுப்பு. அக்காபாயி, கல்யாண் சுவாமி அதெல்லாம் உண்டு அங்க. அவர்கள் எல்லாம் பிக்ஷை எடுத்துட்டு எல்லாம் கொண்டு வந்து தரட்டும். அதை பார்த்து ஆர்கனைஸ் பண்ணி அழகா நடத்துறது உன் பொறுப்பு. கண்கள்ல கண்ணீர் வேணாபாய்க்கு. என் குருநாதன் என் குருநாதன் தான். எஸ், உங்க குருவுக்கு உங்களுடைய கெப்பாசிட்டியில நல்ல நம்பிக்கை உண்டு. அதனாலதான் உங்களுக்கு தகுந்தாற் போல கைங்கரியத்தை கொடுப்பார். அன்னைக்கே சொன்ன மாதிரி டோன்ட் கம்பேர். உங்களுக்கு உங்க குரு என்ன அதை ஸ்ரத்தையோட பண்ணுங்க. அது என்ன வேணாலும் கொடுக்கும். எனக்கு அதுக்கு தெரிஞ்ச பெரிய உதாரணம் தொட்டகாச்சாரியார் கிரி. குருவினுடைய வஸ்திரங்களை தோச்சு அவர் சொல்ற எடுபிடி வேலைகள் தான் பண்ணுவோம். பிடி அதான் எடுபிடி வேலை. ஆனா அதுல ஸ்ரத்தையோட பண்ணதுக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணி தொட்டகாஷ்டகம் சொல்ல வச்சுட்டார். பின்பழகிய பெருமாள் ஜீயர்னு ஒருத்தர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர்.
சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையுடைய சிஷ்யர் மடப்பள்ளி கைங்கரிய சமையல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தவர். அவரை பெரிய சான்ஸ்கிரிட் ஸ்காலர் ஆக்கி முசல கிசலயம்னே ஒரு கிரந்தம் பண்ண வச்சுட்டார் ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை. குரு நினைச்சா வச்சுக்கோங்களேன், நினைச்சானா திரும்பியாதான் உங்களுடைய அந்த பக்தி, ஸ்ரத்தை, நம்பிக்கை, வினயம், விடாமுயற்சி, இதை பார்த்து குரு உங்க அந்த லெவலுக்கு எடுத்து போயிட்டே இருப்பார். இப்ப ஒரு ஃப்ளைட்ல போற, ஓகே, முதல்ல ட்ரெயின்ல போயிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் ஃப்ளைட் போயாச்சு அப்படின்னா எக்கானமி சீட், இன்னும் கொஞ்சம் நல்ல பணம் ஆயிடுத்து உங்களுக்கு அப்படின்னா அடுத்த லெவலில் எக்ஸ்ட்ரா லெக் ரூம், அப்புறம் அந்த ப்ரீமியம் எக்கானமி, அப்புறம் பிஸ்னஸ் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ், அது போக 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 அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான அந்த மரியாதை, சாப்பாடு, ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ரைட்? அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் ஸ்ரத்தை, நம்பிக்கை, வினயம், விடாமுயற்சிக்கு ஏற்ற மாதிரி குருவுடைய அனுகிரகம் வந்துட்டே இருக்கும். சூத பௌராணிகரை பார்த்து சௌனகாதி ரிஷிகள் சொல்லுவார், ப்ரூயுஹு ஸ்னிக்தஸ்ய சிஷ்யஸ்ய குரவோ குஹ்யமப்யுத. உண்மையான ஒரு நல்ல சத்சிஷ்யைக்கு குருவானவர் மிகப்பெரிய ரகசியத்தையும் உள்ளபடி சொல்லித் தருவார்கள் அப்படின்னு இருக்கு. இந்த சூத பௌராணிகர் சௌனகாதி ரிஷிகள் எங்க மீட் பண்றா? இந்த ஸ்லோகம் எங்க வரும்? சரி, அது கூட பெருசு விட்டுருவோம், சொன்னா பரவாயில்ல. பட் எந்த இடத்துல மீட் பண்றா கண்டுபிடி சொல்லலாம். வேணாபாய்க்கு அவ்வளவு சந்தோஷம் இந்த குரு வாக்கியம். என்ன இந்த உலகம் என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கு, என்னெல்லாமோ நடத்திட்டு இருக்கு. அமங்கலமானவள், அபாக்யவதி, துர்பாகியவதி, என்னெல்லாமோ சொல்லும் இல்லையா? ஆனா ஒருத்தர் ஸ்ரீராமன் நவமி உற்சவத்தை நீ பார்த்து பண்ணிட்டு, ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீ தான் அப்படின்ற. ரொம்ப வயசானவள் ஒன்றும் கிடையாது, சின்ன பொண்ணு தானே. வேணாபாய் குருவுடைய நம்பிக்கை, ஆனந்தம். வேணாபாய்க்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப வந்தவர்கிட்ட கேட்கிற, எங்க இருக்கார் குருநாதன்? அப்ப அவர் சொல்றார், இப்படி அங்கங்க போயிட்டு இருக்கார், எப்ப வருவார் கேட்கிற வேணாபாய். அப்ப அவர் சொல்றார், இந்த அப்சல் கானோடைய விஷயங்கள்லாம் முடியணும், அவரும் சத்ரபதி சிவாஜியும் அகண்ட இந்து சாம்ராஜ்யம்ன்ற ஒரு விஷயத்துக்காக நடத்திட்டு இருக்கா. அதெல்லாம் ஆன பிறகு ஒரு இடத்துல அப்படியே இருப்பார் அப்படின்றார். இவளுக்கு இதெல்லாம் புதுசு. அவளை பொறுத்த வரைக்கும் சமர்த்தராமதாசர் ஒரு குரு, உபதேசம் பண்ணுவார், சத்விஷயம் சொல்லுவார், கீர்த்தனை பண்ணுவார், க்ஷேத்ராடனம் போவார், தபஸ் பண்ணுவார். இஸ் அ பொலிட்டிக்கல் குருன்னு தெரியாது. இன்னைக்கு நிறைய பேர் எதுக்கு பாலிடிக்ஸ் எல்லாம் அப்படின்வார். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மகாத்மாவும் இந்த தேசத்தை ரட்சிப்பதற்காக பொலிட்டிக்கல் விஷயங்கள் பேசுறதும் பொலிட்டிக்கல் லீடர்ஸை உருவாக்குறதும் தர்மமா வச்சுருக்கா. எஸ், இட்ஸ் அ தர்மம். நல்ல அரசு வேணும், அப்பதான் தேசம் முன்னேறும். நல்ல அரசு வேணும்னா நல்ல அரசியல் தலைவன் இருக்கணும். நல்ல அரசியல் தலைவனை உருவாக்குவது, பக்குவப்படுத்துவது, தயார் செய்வது ஒரு குருவின் தர்மம். இது நிறைய பேருக்கு புரியறதில்லை. நம்ம எவ்வளவோ இடங்கள்ல பார்க்கலாம். ஆதிசங்கர பகவத் பாதருடைய சிஷ்யர் வித்யாரண்யர், அவர் தான் மெயின் ரீசன் விஜயநகர பேரரசனுடைய குரு. தென்
வியாசராஜர் பெரிய பொலிட்டிக்கல் விஷயங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கார். தென் சுவாமி ராமானுஜர் கர்நாடகால பிட்டிதேவன்ற ஒருத்தனை அந்த ராஜாவை அவ்வளவு அழகா வைஷ்ணவ சம்பிரதாயத்தை கொண்டு வந்து விஷ்ணுவர்தனன் அப்படின்னு ஆக்கியிருக்காரு. இன்னைக்கு கர்நாடகால அவ்வளவு கோயில்கள் அது விஷ்ணுவர்தனன் தான் பண்ணியிருக்காங்க. அன்னமாச்சாரியார் நிறைய பேர் சொல்லிட்டு போகலாம். இது ஒரு தர்மம். அதுவும் சமர்த்தராமதாசர்லாம் ஹிந்து சாம்ராஜ்யம்ன்ற ஒரு விஷயத்தை உத்தேசிச்சு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்க. அப்ப இவளுக்கு கொஞ்சம் புரியல. இந்த அப்துல் கான், முகமது அட்டகாசம் அவளுக்கு டக்குன்னு ஒண்ணு தோன்றது. இதனால நம்ம சமர்த்த ராமதாசருக்கு ஒன்றும் ரிஸ்க் இல்லையே, அவருக்கு ஒன்றும் உயிருக்கு ஆபத்து இல்லையே. அவளுக்கு அதான் காதல விழுந்தது. ஆனா அவர் வந்து அப்படியே ராமராயாவையே பார்த்துட்டு இருக்கார். பதில் சொல்லு. இவள் உடனே நம்ம கேட்டது ஒரு காதல வேலை போல இருக்கு. திரும்பியும் இதனால நம்ம ராமதாஸ் சுவாமிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்றார். பதிலே சொல்லல அவர். ராமராயா முன்னாடி கைகூப்பி நின்று இருக்கார். உன்னை இவள் இப்படி பார்க்கறா. டக்குன்னு நமக்கு அப்பதான் தோன்றது, ராமராயா கிட்ட நம்மள ஒப்படைச்சிருக்காரு. ராமராயா அவர் சொல்ற சமர்த்த ராமதாஸ் லெட்டர் எழுதியிருக்கார். ராமராயிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோ, எல்லாம் நல்லபடியா நடக்கணும், இந்து சாம்ராஜ்யம் அமைன்னு எல்லாம் எழுதியிருக்காரு. அதுல சண்டை அதை பத்தினா எழுதல. பட் ஆனா ஏதாவது நீ நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோ, எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும், தேசம் நன்னா இருக்கணும் அப்படின்லாம் எழுதியிருக்காரு. எல்லாத்துக்கும் ராமராய சரண கமலங்கள்ல போட்டுடு, ஒப்படைச்சிடு அப்படின்னு. அவர் என்ன பண்றாரோ அதுதான் அவர் தன் சிஷ்யாளுக்கு சொல்லித்தரார். பகவானிடத்தில் சரணாகதி செய், பகவானிடத்துல எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு உன் கடமையை செய். அப்போ அவளுக்கு சிரிப்பு வர்றது. அவ்வளவு பெரிய விஷயம் சொல்லி கொடுத்திருக்கார். ராமராயா தான் அவர் கூட இருக்கானே அப்படின்னு அழகா அவளுக்கு சமாதானம் சொல்லிக்கிறார். இப்போ அவர் சொல்றார், கையை கூப்பிட்டு வந்தவர் எனக்கு பிரசாதம் கொடுத்தா சாப்பிட்டுட்டு நான் கிளம்பிடுவேன், கிளம்பணும் அப்படின்றார். அதுக்குள்ள அவள் போய் அக்காபாயின் இடத்துல இந்த கடுதாசியை காட்டுறா. அக்காபாய்க்கு அவ்வளவு சந்தோஷம். அது எப்படி நான் சீனியர், என்கிட்ட ஒப்படைக்காம அவளுக்கிட்ட ஒப்படைச்ச எல்லாம் உண்மை இல்லை. குருநாதர் என்ன சொல்றாரோ அதை செய்கிறேன் அப்படின்னு தெளிவா இருந்தார். சந்தோஷமா ரெடி ஆயிட்டார். அதுக்கப்புறமா தான் அக்காபாயி மற்றவாள்லாம் பிக்ஷை வாங்கிறதுக்கு பல கிராமங்கள் போகும்போதுதான் இந்த கராட் அவள் சொந்த ஊருக்கும் அவள் போயிட்டு வரா. ஸோ வந்தவர் யார் நாளைக்கு சொல்றேன். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो भारत माता की जय. जय हिंद. राधे कृष्णा.